இறங்கி வந்திருக்கிறார் இல்லைங்களா? வசனம் சொல்றது நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களே நடக்கும் சொல்லி. அப்போ நோவாவின் நாட்கள்ல ஒரு வானவில் காணப்பட்டு உடன்படிக்கை காணப்பட்டிருக்குமானால் இந்த நாட்கள்ல கூட ஒரு தூதன் உடன்படிக்கையின் வானவில்லாவோட வந்திருக்கிறார். அப்ப உடன்படிக்கை அங்க ஏற்படுத்தப்பட்டு எத்தனை உடன்படிக்கை பார்த்தோம்? ஏறக்குறைய 3 உடன்படிக்கைகளை பார்த்துட்டோம் இல்லைங்களா? 4வது அபிரகாமோட தேவன் உடன்படிக்கை போட்டார் இல்லைங்களா? அப்போ அந்த உடன்படிக்கை நிபந்தனையற்ற உடன்படிக்கையா இருந்துச்சு இல்லைங்களா? நகரமா இல்லைங்களா? அபிரகாம தேவன் கூப்பிட்டாரு, அந்த மிருக ஜீவனை கொண்டு வந்து சந்தா பிரிச்சுட்டு தேவன் என்ன பண்ணாரு சொன்னா, நான் இந்த உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார். அது ஒரு உடன்படிக்கையா இருந்துச்சு. அதே போல தேவன் என்ன பண்ணார், அடுத்த உடன்படிக்கை எங்க போட்டாருன்னு சொன்னா, அதே அந்த முற்பிதாக்களோட அந்த உடன்படிக்கையை ரினியூவல் பண்ணார். ரினியூவல்லாம் அபிரகாமோட உடன்படிக்கை ஈசாக்கு யாக்கோபு இடத்துலயும் அது புதுப்பிச்சார். அதே ஒரே உடன்படிக்கை தான். விசுவாசிக்கிறீங்களா? ஏன் தெரியுமா? உங்களுக்கு பைபிள்ல வாசிக்கும் போது நானும் அபிரகாமின் தேவனும் ஈசாக்கின தேவனும் யாக்கோப்பின தேவனும் சொல்றாருல, எதுக்கு சொல்றாரு? எனக்கு